வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நேற்று எபிசோடில் பார்த்தீங்கன்னா நடந்ததில்ல ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் பேசலாம். ஃபஸ்ட்டு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பண்ணாங்க. அதை நான்லாம் சொல்ல விரும்பலை, அது நீங்களா பண்ணது, அதனால் நீங்களே வந்து சொல்லிவிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு விஜேஎஸ் போயிட்டாரு. இப்போ சொல்கிறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்கள், இந்த 3 பேர் அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. நம்ம பேச போகிறது வந்து திவாகர், சாண்ட்ரா இந்த கான்வர்சேஷன், விஜய் சேதுபதி அவருடைய ரிப்ளை. அதுக்கு முன்னாடி ஒன்று தான் சொல்லணும். இந்த ஹாலிவுட் ஆக்டர் இருக்கார்ல, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே எல்லாருமே கடுப்பில் இருக்கிறாங்க. இவங்க வந்து முட்டி போட்டு சாரிலாம் கேட்டு அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, பா என்னால் இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. திவாகர் வந்து 40 வயசுக்கு மேலே ஆள் மாதிரி தெரிகிற நீ அப்படின்னு சொன்னதுக்கு என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்லாம் பேசினவர் அவர். இப்போ எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க. ஒரு ஆக்டராக வந்து எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போகும், எவ்வளோ நேரம் வந்து சஸ்டெயின் ஆக முடியுது, எவ்வளோ இன்டென்சிட்டியாக பண்ண முடியுது. இங்கே எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் ப்ராங்க் பண்ணாராம். அதனால கன்சிஸ்டண்ட்டாக அந்த வாரம் ஃபுல்லாக வந்து கம்ருதனுக்கும் இவருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரியே இருந்தாராம். சபரியை தவிர யாரும் கண்டுபிடிக்கலையா, அதை சபரியவும் நம்ப வைக்கிறதுக்காக அந்த சண்டையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாராம். அதெல்லாம் கேட்கும்போது இந்த திவாகர் கிட்ட சொன்னார்ல, என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறேன்னு, இது அதை விட பயங்கரமான உருட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அடுத்து சாண்ட்ரா, எல்லாருமே சாண்ட்ராவை தான் பார்த்தாங்க இது ப்ராங்க்னு தெரிஞ்சதும். ஏன்னா அவங்க தான் அதிகமாக எமோஷ்னலாக ஹர்ட் ஆனது, அழுதது. அப்படி அழும்போதே பிரஜன் வந்து அப்போயே ப்ராங்க் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வெளியே வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இது இயல்பா நான் ஒன்றும் பண்ணலம்மா, அவங்க தான்மா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. மறுபடியும் உள்ளே போகிறாரு. இந்த மாதிரி வைஃப் அழுகுறாடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரவீன் கூட கேட்டிருப்பாரு, அக்காவுக்கு நீங்கள் சொல்லியானா அப்படின்னு. தெரியாதுடா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ மட்டும் இல்லை, இப்போ விஜேஎஸ் ஓப்பன் பண்ண சொல்கிற வரையும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு தெரியாது. இப்போ கட் பண்ணால் அங்கே பிரேக்கில் ரெஸ்ட் ரூம் ஏரியாலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து திவாகர் போகிறாரு. திவாகருக்கும் சாண்ட்ராக்கும் பஞ்சாயத்தே வந்திருக்கு ஏற்கனவே. இந்த பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இவங்கள சாண்ட்ராவை அவர் சொன்னது. இவங்க பார்த்தீங்கன்னா சும்மா தான் கேட்டாங்க. இது வாட்டர்மெலான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சாக இருக்குது எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணலையா? பவர்ஃபுல்லாக ஏதாவது பவர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுக்கலாம்ல, நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த பட்டத்தை கோடிக்கணக்கான மக்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்கள நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பேட் கேரக்டர் அப்படின்னு கேரக்டரே தப்பாக பேசினவர் அவர் தராதரம் சொல்லுவார். வேற ஒரு மீனிங், அர்த்தம், அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு. நீ வா போனாங்க, அதுக்காக தராதரம் சொன்னனுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரக்டரை தப்பாக பேசுவார். ஏன் அப்படி பேசுகிறேன்னா அவங்க வந்து புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்கள். இங்கே வந்து இது ப்ராங்க்கு மாதிரி தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதான் சார் சொல்லிட்டாரு, ப்ராங்க்கு தான் அது, உடச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி தோணலைங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே சண்டை போட்டுருக்குறாங்க. அது வந்து அதுக்கப்புறமா ஷோக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் ப்ராங்க்குன்ற மாதிரி ப்ராங்க் பண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழிகிறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக அங்கே சொல்கிறாரு ஷோவில் இருந்துட்டு. இப்போ வந்து அவங்க முடிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க ஒரே ஒரு இடத்துல, எந்த சாண்ட்ரான்னா ரொம்ப தெளிவான சாண்ட்ரா, கன்ஃபெஷன் ரூமில் சாண்ட்ராக்கு பிக் பாஸ் சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு. அப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீக்ரெட் டாஸ்க்கை கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அது ஒருத்தருக்கு 2 பேர் இதை பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு வேளை பண்ணலன்னும் போது டைரெக்டாக நாமினேட் ஆகிடுவோம் அதானே அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற அந்த சாண்ட்ரா இங்கே திவாகர்கிட்ட ஏமாறுறாங்க பாருங்க. ஏன் ஏமாறணும்? ஏன்னா அவர் சரியான ஒரு பாயிண்ட்டை போட்டார். இங்கே வந்து இவங்க கம்ருதன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண மாட்டான், ஈஸியாக அவனை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், அவனால் நடிக்கலாம் முடியாது, அவன் நிஜமாலே கோவமாக தான் அடிக்கிறதுக்கு போனான், அது நடிப்பு இல்லை, அது பெரிய சண்டையாகல அப்படிங்கிறதுனால ஷோக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுனால மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற வரையும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தாங்க. எங்கே அவங்க விழுந்தாங்க அப்படின்னா, இங்கே தேவையில்லாமல் உங்களை அழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அவங்க ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுலேயும் அண்ணன் வந்து ஒரு வேளை ப்ராங்க் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த நாளே உளறிப்பார்ல. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு ஒய்ஃபு அந்த கதறாங்க போட்டு பிள்ளைங்கள மறந்துட்டியே அப்படின்லாம் அழுகுறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பார்ல, சரி அடுத்த நாளாவது சொல்லியிருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பிரஜன், நான் ஒரு கண்டஸ்டன்ட், இங்கே ஒய்ஃபாகவே இருந்தாலும் சொல்ல மாட்டேன், இது ஒன்றும் பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் இல்லை. எனக்கு சீக்ரெட் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா சீசன் 6ல் ராபர்ட் மாஸ்டர் பண்ணார்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். இப்போ அங்கே வந்து ரச்சிதாவுக்கு வந்து ராபர்ட் மாஸ்டர் ரச்சிதாவுக்கு ரூட் விட்டுருந்தாரு.
ரச்சிதாக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ். அதை ரிவீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ராபர்ட் மாஸ்டர் போயிட்டு கார்டன் ஏரியாவில் படுத்துட்டு கர்ச்சிஃபை முகத்தில் போட்டுக்கிட்டு அழுது இருப்பாரு. இந்த பிசியா இப்போ அழுகுது அப்படின்னு பார்த்தா சீக்ரெட் டாஸ்க்கு எனக்கு சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு மட்டுமாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்லுவாரு ரச்சிதா கிட்ட. யோ உனக்கு சொல்லலதான் அது சீக்ரெட் டாஸ்க், உனக்கு சொன்னா எப்படி அது சீக்ரெட் டாஸ்க் ஆகும் அப்படின்னு தான் சொன்னோம் அப்ப. ஸோ என்னன்னா அவரு ரூட் விட்டு இருந்தாரு தவிர ரச்சிதா எதுவும் பண்ணல. ஆனாலும் அவர் எதிர்பார்த்தாரு, என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, என்னை ஏமாத்திரியே, அதாவது டீம் ஏமாத்துறது பிரச்சனை இல்லை, டீம் சொன்னாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்க்குறாரு பின்னாடி சுத்துனவரே. இங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது ஒன்றும் டீம் கொடுத்த பிராங்க் கிடையாது. இவங்க டீம் கொடுக்கும்போது பிராங்க் பண்ண சொல்லும் போது சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்டை தான் சூஸ் பண்றாங்க. இப்போ ஹஸ்பண்டை சூஸ் பண்ணாம வேற யாரையாவது இப்போ திவ்யா மாதிரி யாரையாவது சூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரிவீல் பண்ணும்போது பிரஜன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு? ஜஸ்ட் டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பாரா? இப்போ டீம் கொடுக்காத ஒரு பிராங்கை இவங்க பிளான் பண்றாங்க, சாண்ட்ரா கத்தி கதறாங்க, அழுகுறாங்க, ஆனாலும் வந்து பிரஜன் சொல்லவே இல்லை. ஸோ திவாகர் வந்து அங்கே சொல்றாரு, நீங்கள் அழுதுங்கல்ல, தேவையில்லாமல் உங்களையே அழ வைக்கணும், அண்ணன் அடுத்த நாளே உளறிப்பார்ல அப்படின்னு சொல்றாரு. அங்கே தான் அவங்க சருகிறாங்க. ஆமா இல்லை, நான் அவ்வளோ கதர்ன போட்டு அப்படி என் ஹஸ்பண்ட் தான் ப்ராங்க் பண்ணியிருந்தான்னு அப்பயே சொல்லியிருப்பாரு, மறுநாளாவது சொல்லியிருப்பாரு, சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சருகிறாங்க. இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சாண்ட்ரா நீயம்மா இது பேசுறது ரொம்ப ஷார்ப்புன்னு பார்த்தா என்னம்மா இப்படி வாட்டர் மேலான் கிட்ட வந்து ஏமாறுற அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ கட் பண்ணா பிரேக்லேருந்து வந்தவர் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் நேராக எழுப்பி நிற்க வச்சிட்டாரு. சாண்ட்ரா என்ன சாரிம்மா, நான் வந்து மாற்றி சொல்லிட்டேம்மா, தப்பாக சொல்லிட்டேன். திவாகர் பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்கள் எப்படி திவாகர் கண்டுபிடிக்கிறீங்க? நாங்கள் வந்து ஷோக்காக ஏமாத்துறோம், அந்த 3 பேர் சொன்னாங்க, நீங்கள் நம்பலை. இந்த ஷோக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க நார்மலாக நிஜமாக சண்டை போட்டதை வந்து ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு வேறு பொழப்பு இல்லைல்ல, வயிற்று பொழப்புக்காக பிக் பாஸ் ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களே, ஷோக்காக தான் பண்ணுறோன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க திவாகர் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் முழுகிறாரு. முழிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சூப்பர் திவாகர், பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டீங்க திவாகர், சூப்பர் திவாகர், இல்லை நிஜமாக கண்டுபிடிச்சிட்டீங்க திவாகர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட்டு, இந்த கரடியே காரி துப்புன மொமெண்ட்னுவாங்கல்ல, அதுதான் சொல்லணும். ஏன்னா சார் எப்படிங்க டவுட் வந்துன்னா கம்ருதீன்லாம் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் சார், அவரை நடிக்க முடியாது சார் பாருங்களேன். அதுதான் ஹைலைட்டு. இந்த நடிப்பு அரக்கன் இருக்கார்ல, அவரே காரி துப்பிட்டாரு, உனக்கு நடிப்பு வராதரா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனை. அதுதான் செம்ம மொமெண்ட்டு. உடனே விஜய் சேதுபதி வந்து அங்க கம்ரு என்ன ஆக்ட் பண்ற, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம், மொத்தமாக சொதுப்பிட்டேன், சாரி கேளு. உடனே அவர் சாரி கேட்க என்கிட்ட கேட்காது, வாட்டர் மேலன் கிட்ட கேளுன்னு உடனே அவர் சாரி சொல்ல அங்கே ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணாரு பாருங்க கம்ருதீன். அதுதான் காலில் விடுற மாதிரி போக, இதுதான் இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணாதுன்னு சொல்றது. எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது அந்த இடத்துல. ஸோ கரடியே காரி துப்புன மாதிரி வந்து கமருதீனை அவர் துப்பிட்டார். இதை விட கமருதீனை யாரும் அசிங்கப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சாண்ட்ரா அவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரில்லியண்டான கண்டஸ்டண்ட்டாக இருந்தால், கொஞ்சமாவது கேமை இல்லை நடந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இதுதான் பிரஜன் தான் சாண்ட்ராவுடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே பிரஜன் வெர்சஸ் அதாவது கிச்சன் ஏரியாவில் வந்து வியனா கூட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் திவாகர் சொல்லியிருப்பார் நைட்டு, இங்கே பிரியங்கா வந்தாங்க, என்னை பாராட்டினாங்க, வெளியில் எனக்கு பயங்கரமான ரீச் இருக்குன்னு சொன்னாங்க, இண்டஸ்ட்ரியாக நான் கலக்க போகிறேன், அப்படி இருக்காமா ரீச்சு, அவங்க காமெடிலாம் பண்ணலமான்னு சொல்ல வியனாவும் ஆமாம்மா காமெடிலாம் பண்ணல, சீரியஸாக தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சீரியஸாக சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ ரீச் இருக்குன்னு, ஆனால் சில பைத்தியங்கள்லாம் இருக்குல்ல அதுங்கெல்லாம் இப்போவும் அவங்க காமெடி பண்ணாங்க, நான் தான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா பிரஜனுக்கு கோவம் வந்துருச்சு. தொடப்ப கட்டையோட வந்துட்டாராங்க, எதுவும் வந்தாலும் நேராக பேசு, ஆம்பளையா பேசு, ஆம்பளை தான் நேராக பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று விஜேஎஸ் பிரஜனுக்கு ஒரு கொட்டு வச்சார்ல, அது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் எஃப்ஜேக்கு, இன்னொரு பக்கம் இந்த பிரஜனுக்கு. தைரியத்துக்கும் ஆம்பளத்தனத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அது ரொம்ப சரியான பாயிண்ட். அது கரெக்டாக இருந்தது அந்த கொட்டு வச்சது. ஸோ இப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சாண்ட்ரா வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்போ திவாகர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் பாட்டு இங்கே தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், உங்களை யார் வர சொன்னது, நான் உங்களை பற்றி பேசவே இல்லை, வீம்புக்காக சண்டைக்கு வராங்க அப்படின்னு போது சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன வீம்புக்கு அப்படின்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கேயும் பிரஜனுடைய மேட்டரில் தான் அவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருப்பாங்க.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுனால தான் ஒருவேளை இது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டாங்க. அதுக்கப்புறமா விஜய் சொன்னார், சாண்ட்ரா புரியுதா உங்களுக்கு, இனிமே ஏதாவது டவுட்னா இல்லை ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் பிரஜன் சொல்கிறத நம்பாதீங்க, திவாகர் சொல்கிறத நம்புங்க, உங்கள் மூளை எட்டாவது இடத்த தொட்டு யோசிக்க வைப்பார் அப்படின்லாம் சொல்லிட்டு கலாச்சாரு. இது மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தால் இதை பிடிச்சிருவாங்க. சாண்ட்ராவை அடிக்கணும்னா இப்போ எப்படி சாண்ட்ரா ப்ராங்க்ல மற்ற கண்டஸ்டண்ட்டை பிடிக்கணும் ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் பண்ண முடியாது, கெஸ்ட் மேலே கை வச்சா ட்ரிகர் ஆகிடுவாங்க, இவங்களை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஒரு ட்ரம் கார்டு பார்த்தீங்கன்னா பிரஜன் டாப்பர் ரவுடி அப்படின்னு தான் சொல்லணும். அதை மற்றவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா இல்லை அப்படியே விட்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.